காளியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே ஈஸ்வரரியை தரிசனம் பண்ண வருவாங்க. புனிவதி அம்மையார் தான் பிற்காலத்தில் காரைக்கால் அம்மையாரா நமக்கு வந்து நால்வருக்கும் வந்து மூத்தவர்களாக இங்கே நம்மளுக்கு வந்து சைவ திருமுறையில் பெண்களுடைய பங்கு மிக அளப்பெரியது. இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொல்றாங்க. ருத்ரதாண்டவம் ஆடி அம்மனுக்கு வந்து அம்மனுக்கும் சிவனுக்கும் நடந்த போட்டியில சிவன் வந்து வெற்றி பெற்றாரு. அந்த திருத்தலம் தான் இந்த இடம். சுற்றி இந்த சூளத்துல சுற்றி சொன்னா இந்த நம்மளுக்கு வந்த வில்லி சூனிய செய்வன் எல்லாம் விலகி போயிருதுன்னு சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருவாலங்காட்டில் அமைஞ்சிருக்க அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயில் தாங்க. இந்த கோயிலுடைய சிறப்பை பற்றி இங்கே இருக்கிற பக்தர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் மணிகண்டன், திருவள்ளூர்லேருந்து வந்திருக்கோம். இந்த கோயில் திருவாலங்காடு கோயில், வீரகாளியம்மன் கோயில். இங்கே இருக்கிற இடம், இந்த ஸ்தலம் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்காலை சேர்ந்த புனிதவதி அம்மையார் அவங்க கணபதி ஆகிய தம்பதியர்களை வந்து ஸ்தல வரலாறு அங்கிருந்து ஆரம்பிக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து புனிவதி அம்மையார் தான் பிற்காலத்தில் காரைக்கால் அம்மையாரா நமக்கு வந்து நால்வருக்கும் வந்து மூத்தவர்களாக இங்கே நம்மளுக்கு வந்து சைவ திருமுறையில் பெண்களுடைய பங்கு மிக அளப்பெரியது. ஸோ இப்போ இந்த அம்மையார் வந்து இங்கே வரத்துக்கு காரணம், அந்த அம்மையார் வந்து இல்லற வாழ்விலிருந்து துரோரம் மேற்கொள்றது ஒரு பெரிய வரலாறு. ஸோ அதை நம்ம இப்போ இந்த சமயத்தில் சுருக்கமாக சொல்ல இயலாது. அந்த மாதிரி துரோரம் மேற்கொண்ட பிறகு இறைவனை வந்து சென்றடைகிறதுக்காக கைலாசநாதர் போகிறாங்க. இமயமலைக்கு போகும்போது இறைவன் சொல்றாரு, நான் இங்கே உனக்கு நடன காலத்தில் பார்வதியோட காட்சி கொடுக்குறேன்னு திருவள்ளூர் மாவட்டம் அருகில் உள்ள திருவாலங்காடு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நீ ஸ்தலத்துக்கு இங்கே வரணும்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வந்து இறைவன் பணிக்கிறாரு. அது பிரகாரம் இந்த அம்மா காரைக்கால் அம்மையார் வந்து இங்கே வராங்க. இங்கே இந்த வந்த இடத்துல தான் நம்ம வந்து இன்னைக்கு ஆருத்ர தரிசனம் பார்க்க இங்கே வந்திருக்கோம். இங்கே வீரகாளியம்மன் கோயிலில் இங்கே சிறப்பான ஏற்பாடு, அந்த அம்மாவுக்கு பரிவட்டம் எல்லாம் கட்டி காட்சி ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த பக்தர்கள் அனைவரும் வந்து நல்ல திவ்ய தரிசனம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. இந்தம்மா காளியம்மாவை பௌர்ணமிலையும் அமாவாசையிலையும் முதல்ல காளியை தான் போய் தரிசனம் பண்ணணும்னு வாங்க. காளியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே ஈஸ்வரரியை தரிசனம் பண்ண வருவாங்க. அந்த அம்மாவும் பிரசித்தி பெற்ற இடம் இந்த இடம் காளியம்மா கோயிலும். என் பேர் ஷம்பு பிரசாத், நான் திருத்தணியிலேருந்து வரேன். இது நாங்கள் அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பிளேஸ் தான் இந்த திருவாலங்காடு. இது இப்போ வந்து பத்ரகாளி அம்மன் சன்னதியில் நிற்கிறோம். இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொல்கிறாங்க. இங்கே உள்ளே போனால் அந்த அம்மனை பார்த்தாலே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது, நல்ல ஒரு ஃபீலிங். காரைக்கால் அம்மையார் வந்து தலையால் வந்து இங்கே நடந்து வந்து அந்த அம்மா வந்து இறைவனுடைய முக்தியை அடைஞ்சாங்க, அவருடைய நடன காட்சியை கண்டு இந்த இடத்துல. ஸோ இந்த திருவாலங்காட்டில் அப்பேற்பட்ட காரைக்கால் அம்மையார் நால்வருக்கும் முன்னோடியான பெண்களை வந்து மிகவும் மதிக்கத்தக்க முக்தி அடைந்த ஒரே நபர் காரைக்கால் அம்மையார்னும் போது அவங்கள வந்து நான் வந்து இந்த தலையால் நடந்து வந்த இடத்துல வந்து நான் வந்து எங்களுடைய பாதம் படக்கூடாதுன்னு திருநாவுக்கரசர், ஞான சம்பந்தர் போன்றவர்லாம் வந்து பழையனூர் கிட்ட இருக்கிற ஈஸ்வரன் கோயிலே அங்கிருந்தே இந்த திருவாலங்காட்டு ஈஸ்வரனை, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்காங்க பழையனூர்ல, அங்கிருந்தே வந்து காரைக்கால் அம்மையார் வணங்கிய இந்த திருவாலங்காட்டு சன்னதியை அங்கிருந்தே அவங்க பார்த்துடுறாங்க. ஸோ இதனால வந்து தலையால் வணங்கிய இடத்த வந்து நம்ம வந்து பாதம் படக்கூடாதுன்னு ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர்கள்லாம் பழையனூர் பக்கத்தில் இருக்கிற கோயிலே வந்து அவங்க வணங்கிடுறாங்க. அவங்க வந்து அங்கிருந்தே வந்து இது வந்து பஞ்சபோத ஸ்தலத்தில் திருவாலங்காடு வந்து ரத்தன சபை, நடராஜருடைய ரத்தன சபை இது. ஸோ மிக விசேஷமான ஸ்தலம் இது. ஸோ இங்கே வீரகாளி அம்மாள் இன்னைக்கு வந்து மிகவும் அருமையாக பரிவட்டத்தோட காட்சி தராங்க. பக்தர்களுக்கு மிகவும் முக்தி அடைகிற அளவுக்கு வந்து இங்கே வந்து அத்தனை அருள் பாலிக்கிறாங்க அந்த அம்மா. திருவாலங்காடு இங்கே இந்த அம்மன் கோயிலுக்கு மிகவும் சிறப்பானது ஒன்று. அதோடு இல்லாமல் திருவாலங்காட்டில் வந்து எல்லாம் வல்ல ஈசனோட 5 திருச்சபைகளில் முக்கியமான திருச்சபை. ருத்ரதாண்டவம் ஆடி அம்மனுக்கு வந்து அம்மனுக்கும் சிவனுக்கும் நடந்த போட்டியில சிவன் வந்து வெற்றி பெற்றாரு. அந்த திருத்தலம் தான் இந்த இடம். அதனால முதல்ல அம்மனை வந்து தரிசனம் செஞ்சுட்டு அதன் பிறகுதான் வந்து சிவனை வந்து தரிசனம் செய்யணுன்றது இந்த கோயிலோட நியமனம். அதனால முதல்ல அம்மனை தரிசிக்கணும், அதுக்கப்புறம் தான் திருவாலங்காட்டு ஆலவாயனை தரிசனம் செய்யணுன்றது. என் பேர் உஷா தேவிங்க. நாங்கள் கொரட்டூர்லேருந்து வர்றோம். மாதம் இங்கே பௌர்ணமிக்கு
இந்த நாள் இல்லைன்னா முன்னாடி அமாவாசைக்கு இப்படி நாங்கள் வந்துட்டு போவோம் இந்த கோயிலுக்கு. காளியம்மன் ரொம்ப விசேஷமா இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப அலங்காரமா இருக்கிறாங்க அவங்க. இந்த சுற்றி இந்த சூளத்துல குத்து சொன்னா இந்த நம்மளுக்கு வந்த பில்லி சூனிய செய்வன் எல்லாம் விலகி போயிடுதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நினைச்சது நடக்கணும்னா 3 எலுமிச்சை பழம் இந்த சூளத்துல குத்து சொல்றாங்க. சுத்தி வாங்க, 9 சுத்து 11 சுத்து சுத்துங்கங்கிறாங்க. எங்களால முடிஞ்சது நாங்கள் 9 சுத்தோ 11 சுத்தோ சுத்திட்டு போயிடுறோம். மாசம் மாசம் நாங்க வரோம். கொஞ்சம் இம்ப்ரூவ் தெரியுதுமா. கொஞ்சம் கொஞ்சமா தான், படிப்படியாக தான். மொத்தம் ஒரே நாள்ல வந்து மேஜிக் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேற்றம் இருக்குது. நானே பார்த்துருக்கேன். அந்த உடம்புல இருக்கிற அந்த கெட்ட சக்தியோ என்ன செய்விட கோளாறு இருந்தாலும் எல்லாம் போயிடுது. கந்திஷ்டி போயிடுது. எந்த வீட்டுல கெடுதல் இருந்தாலும் போயிடுது. அம்மன் நல்லா அலங்காரமா இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுல. பூசாரி எங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அம்மன் பேரு தாங்க பத்ரகாளின்னு இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி அவ்வளோ அழகா இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா உங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அம்மன் கிட்ட சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை சூளத்துல சொருகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட எல்லா பிரச்சனைகளும் படிப்படியா நீங்கும்.